நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இழிவுற்று தப்பி ஓடிய லீசியா. கோட்டைகளை லீசியா முற்றுகையிட்டது பற்றி மக்கபேயும் அவருடைய ஆள்களும் அறிய நேர்ந்தது. அப்பொழுது இஸ்ரவேலை மீட்க ஒரு நல்ல வானதூதரை அனுப்புமாறு அவர்களும் எல்லா மக்களும் அழுது புலம்பி மன்றாடினார்கள். மக்கபே தாமே முதலில் படைக்கலம் எடுத்துக் கொண்டார். தங்கள் உறவின் முறையினருக்கு உதவி புரியும்படி மற்றவர்களும் தம்மோடு சேர்ந்து தங்கள் உயிரை பணயம் வைக்குமாறு தூண்டினார். அவர்களும் விருப்புடன் ஒன்றாகச் சேர்ந்து முன்னேறிச் சென்றார்கள். அவர்கள் எருசலேமுக்கு அருகில் இருந்தபோதே வெண்ணாடை அணிந்து பொன் படைக்கலங்களை சுற்றி கொண்டிருந்த குதிரை வீரர் ஒருவர் அவர்களது தலைக்கு மேல் தோன்றினார். அப்போது அவர்கள் அனைவரும் இணைந்து இரக்கமுள்ள கடவுளை போற்றினார்கள். அவர்கள் எத்துணை ஊக்கமடைந்திருந்தார்கள் என்றால், மனிதரை மட்டுமல்ல, கொடிய காட்டு விலங்குகளையும் இரும்பு மதில்களையுமே தாக்கும் அளவுக்கு துணிந்திருந்தார்கள். விண்ணக இறைவனாகிய ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களுக்கு துணை செய்யவே அவர்கள் போரில் முன்னேறிச் சென்றார்கள். அவர்கள் சிங்கங்களைப் போல தங்கள் எதிரிகள் மீது சீறி பாய்ந்து அவர்களுள் 11,000 காலாட்படையினரையும் 1,600 குதிரை படையினரையும் கொன்றார்கள். எஞ்சியிருந்த அனைவரையும் புறமுதுகு காட்டி ஓடச் செய்தார்கள். அவர்களுள் பலர் காயமடைந்து படைக்கலங்களை இழந்து தப்பிச் சென்றார்கள். லீசியாவும் இழிவுற்று தப்பியோடினான். விவிலிய தேடல். திருப்பாடல் 35 பகுதி 2. வினை விதைப்போர் வினையறுப்பர். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் குருகிடும், இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் குருகிடும். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் பகைமை வெறுத்து நன்மை புரிவோம் என்ற தலைப்பில் 35வது திருப்பாடலில் 1 முதல் 4 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 5 முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள் குறித்து தியானிப்போம். இப்போது அமைந்த மனதுடன் இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டியடிக்க காற்றில் பறக்கும் பதர் போல அவர்கள் சிதறட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட அவர்கள் வழி இருளும் சறுக்கலுமாகட்டும். ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர், காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர். அன்பர்களே,
இந்த 2 இறைவசனங்களிலும் தாவீது அரசர் 2 காரியங்கள் குறித்து பேசுகிறார். முதலாவதாக, ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டியடிக்க காற்றில் பறக்கும் பதர் போல அவர்கள் சிதறட்டும் என்கின்றார். இதே கருத்தை பொல்லார் அப்படியில்லை, அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். பொல்லார் நீதி தீர்ப்பின் போது நிலை நிற்க மாட்டார். பாவிகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் என்று முதல் திருப்பாடலில் 4வது இறைவசனத்தில் வெளிப்படுத்துகிறார். பதர் என்ற வார்த்தை குறித்து நாம் பலமுறை கேள்விப்பட்டுள்ளோம். நீ பதர் போன்றவன், அதாவது எதற்கும் தகுதியில்லாதவன் என்ற அர்த்தத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பதர் என்பது கருக்காய். இது நெல் போலவே தோன்றும், ஆனால் உள்ளே அரிசி இருக்காது. ஆதலால் லேசாக இருக்கும். அறுவடைக்கு பின்பு களத்து மேட்டில் கொட்டியுள்ள நெல்லை தொழிலாளர்கள் முறங்களில் அள்ளி தலைக்கு மேலே தூக்கி முறத்தை சாய்த்து குலுக்க குலுக்க கனமான நெல் காலடியில் குவியும். பதரோ காற்றில் பறந்து தொலைவில் போய் விழும். இப்படி நெல் ஓரிடத்திலும் பதர் வேறிடத்திலுமாக பிரிந்துவிடும் என்று பதர் என்ற வார்த்தை குறித்து விக்ஷனரி இணையதளம் தெரிவிக்கிறது. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் என்ற குறள் வழியாக வள்ளுவர் பெருந்தகையும் மனித வாழ்வில் பதர் போன்றவர்கள் யார் என்பதை எடுத்து காட்டுகின்றார். விரும்புவோர் விரும்பாதோர் என கேட்போர் அனைவரும் வெறுக்கும்படியான பயனற்ற கருத்துக்களை விரிவாக பேசுபவன், நண்பன் பகைவன் என பாகுபாடின்றி அனைவராலும் இகழப்படுவான். அப்படி பல காலம் விரித்துரைக்கும் அவனது வெற்றுரையால் அவன் பெற்ற புகழ் பெருமைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கி மனிதனாக மதிக்கப்படாமல் மனிதருள் பதர் என்றே உணர்த்தப்படுவான் என்பதே இக்குறளுக்கு விளக்கமாக அமைகிறது. ஆக இதன் அடிப்படையில் தனது எதிரிகள் அனைவரும் பதர் போன்று பறந்து போய்விட வேண்டுமென்றும் பயனற்று அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட வேண்டுமெனவும் தாவீது அரசர் விரும்புகின்றார். ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட அவர்கள் வழி இருளும் சறுக்கலும் ஆகட்டும் என்கிறார். தீயவர்களும் பொல்லாதவர்களும் கடவுளுக்கு எதிரானவர்களும் எப்போதும் தெரிந்து கொள்வது இருள் நிறைந்த வழிகளைத்தான். மேலும் அவர்கள் தீவினை செயல்களால் சறுக்கி விழுந்து மடிவதும் அந்த இருளில்தான் என்பதை நமது அன்றாட வாழ்வில் நாம் கண்டுணர்கின்றோம். இதனை மனதில் கொண்டே சிலர் காரிருளிலும் சாவின் நிழலிலும் கிடந்தனர், விலங்கிடப்பட்டு துன்பத்தில் உழன்றனர். ஏனெனில் அவர்கள் இறைவனின் கட்டளைகளை எதிர்த்து நின்றனர், உன்னதரின் அறிவுரைகளை புறக்கணித்தனர் என்று இருள் நிறைந்த வாழ்வில் தீயவர்களுக்கு நிகழும் அழிவு குறித்து எடுத்துரைக்கும் தாவீது அரசன், இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர், அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர் என்று கூறுவதன் வழியாக கடவுளை நம்புவோருக்கு ஒளி நிறைந்த வாழ்வில் கிடைக்கும் நற்கொடைகள் பற்றியும் எடுத்து காட்டுகின்றார். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் மரபு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே ஒளியே ஒளியே உலகில் ஒளியே உயிரே உயிரே உயிரில் உயிரே உம்மை பாடாத நாளில்லையே உம்மை தேடாமல் வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இதன் காரணமாகவே இயேசுவும் மக்களை பார்த்து, தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் என்றும் உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றும் கூறுகின்றார். 1965 போர் சிறப்பு ஆபரேஷனில் சறுக்கிய பாகிஸ்தான் இந்தியா சுற்றி வளைத்தது எப்படி என்ற கட்டுரை ஒன்றை இணையத்தில் நான் வாசித்தேன். அதாவது 1965 செப்டம்பர் 6 மற்றும் 7 தேதிக்கு இடைப்பட்ட இரவில்
பாகிஸ்தானின் P-57 விமானம் இந்திய நிலைகள் மீது குண்டு வீச புறப்பட்ட போது 3 C-130 ஹெர்குலிஸ் சரக்கு விமானங்களும் அதை பின்தொடர்ந்து இந்திய எல்லையை நெருங்கின. ஒவ்வொரு விமானத்திலும் சிறப்பு படைக்குழுவின் 60 சிறப்பு படைப்பிரிவினர் இருந்தனர். இரவின் இருளில் 3 இந்திய விமான தளங்களான ஹால்வாரா, ஆதம்பூர் மற்றும் பதான்கோட்டை ஆகியவற்றில் பாராசூட் மூலம் தரையிறங்கி அந்த தளங்களை கைப்பற்றி அங்குள்ள இந்திய விமானப்படை விமானங்களை அழிப்பதே அவர்களின் குறிக்கோளாக இருந்தது. இரவு 2 மணியளவில் மேஜர் காலித் பட் தலைமையிலான 60 பாகிஸ்தான் சிறப்பு படைப்பிரிவினர் பதான்கோட்டை விமானப்படை தளம் அருகே தரையிறங்கினர். ஒன்றன் பின் ஒன்றாக பல இடையூறுகள் அவர்களை சோதித்தன. விமான தளத்தை சுற்றியிருந்த கால்வாய்கள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் சேறு நிரம்பிய வயல்கள் காரணமாக அவர்கள் முன்னேறி செல்வது மிகவும் கடினமாக இருந்தது. 3 மணி நேரத்திற்குள் பொழுது விடியத் தொடங்கியது. அதற்குள் ஒரு கிராமவாசி பாகிஸ்தானியர்கள் அங்கு தரையிறங்கி இருப்பது குறித்து பதான்கோட் துணைப்பகுதி தலைமையகத்திற்கு தகவல் கொடுத்தார். இந்த சலசலப்புக்கு இடையே ஏறத்தாழ 200 பேர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அடுத்த 2 நாட்களில் பெரும்பாலான சிறப்பு படைப்பிரிவினர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களை வழிநடத்திய மேஜர் காலித் பட்டும் பிடிபட்டார். ஆக இருளில் தீமையான காரியங்களை நிகழ்த்த விரும்பியோர் அந்த இரவின் செயலாலேயே வீழ்ந்து போயினர் என்ற பேருண்மை இங்கே வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அதாவது வினை விதைத்தவர் வினையறுப்பார், திணை விதைத்தவர் திணையறுப்பார் என்பதே உண்மை. அன்பானவர்களே, 3ஆவதாக தாவீது அரசர் ஆண்டவரின் தூதர்கள் பற்றி எடுத்துரைக்கின்றார். அதாவது ஆண்டவரின் துணை கொண்டு அவருடைய தூதர்கள் எதிரிகளை வெட்டி வீழ்த்தும் வலிமை கொண்டவர்கள் என்பதை தாவீது உறுதியான மனதுடன் நம்பியவராக இதனை சொல்கிறார். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டுச் சென்று அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர் என்று 2ஆம் அரசர் நூலிலிருந்து ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். இதனை மனதில் கொண்டவராக ஆண்டவரின் தூதர் துணை கொண்டு தனது எதிரிகள் இல்லாதொழிக்கப்படுவர் என்று நம்பிக்கை கொள்கின்றார் தாவீது அரசர். பொதுவாக பழைய ஏற்பாட்டின் தொடக்க நூல் தொடங்கி புதிய ஏற்பாட்டின் திருவழிபாடு நூல் வரை இறைவனின் தூதர்கள் பற்றிய செய்திகள் அதிகம் விரவி கிடக்கின்றன. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமெனில் பழைய ஏற்பாட்டில் வரும் தோபித்து நூலில் வானதூதர் ரபேலின் பேருதவியையும் வழிநடத்துதலையும் பார்க்கின்றோம். அதனால்தான் காவல் தூதர்களுக்கு ஆண்டுதோறும் சிறப்பு விழா எடுக்கின்றோம். அன்பர்களே, கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நாம் வாழும்போது அவர் தனது வானதூதர் வழியாக நமக்கு தீவினை செய்வோரை அழித்தொழித்து நம்மை காப்பாற்றுவார் என்பதை உறுதியாக நம்புவோம். மேலும் அவரை மட்டுமே நமது பாதுகாப்பும் கேடயமுமாக கொண்டு வாழ்வதற்கான அருள் வரங்களை ஆண்டவர் இயேசு நமக்கு வழங்கிட இந்நாளில் மன்றாடுவோம். அன்பிற்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவிலாடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகில் ஒளியே, உயிரே உயிரே உயிரில் உயிரே, உம்மை பாடாத நாளில்லையே, உம்மை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் குருகிடும், இதை பாடாத நாளில்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. வினை விதைப்போர் வினையறுப்பர் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கடந்த 2025ஆம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற வெனிசுலா அரசியல்வாதியும் மனித உரிமை ஆர்வலருமான
மரியா கொரினா மச்சோடாவை திருப்பீடத்தில் சந்தித்து உரையாடினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அமெரிக்க இராணுவ நடவடிக்கையின் போது வெனிசுலாவின் முன்னாள் அரசுத் தலைவர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அந்நாட்டில் நிலவி வரும் பெரும் அரசியல் எழுச்சிகளுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. மதுரோவின் நீண்டகால எதிர்ப்பாளரும் வெண்டே வெனிசுலா கட்சியின் தலைவருமான மச்சாடோ அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்து வருகிறார். இப்போது அமெரிக்க அரசுத் தலைவர் டொனால்டு டிரம்ப் உட்பட அனைத்துலக தலைவர்களுடன் சந்திப்புகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த உரையாடலின் போது வெனிசுலாவின் நிலைமை குறித்து பலமுறை தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்திய திருத்தந்தை வன்முறையை விடுத்து மனித மற்றும் சிவில் உரிமைகள், நீதி, அமைதி மற்றும் தேசிய இறையாண்மையை மதிக்குமாறு அழைப்பு விடுத்தார். அனைத்துலக சமூகமும் வெனிசுலா தலைவர்களும் மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்கவும் வலுக்குறைந்தவர்களை பாதுகாக்கவும் பல ஆண்டு நெருக்கடிக்கு பிறகு அமைதியான அரசியல் நிலை மாற்றத்தை நோக்கி பாடுபடவும் அவரிடம் வலியுறுத்தினார் திருத்தந்தை. நல் மேய்ப்பரின் அன்னை மரியா பிறரன்பு சபை பெண் துறவிகள் மால்டா மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் குடும்ப வன்முறை மற்றும் சமூக புறக்கணிப்பால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, நலவாழ்வு மற்றும் புதிய நம்பிக்கையை வழங்கி வருகின்றனர். தங்கள் நிறுவனர் புனித மேரி யுப்ரேசியா பெல்லிடீரின் ஆன்மீக பாதையில் பயணிக்கும் நல் மேய்ப்பர் சபை சகோதரிகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பான புகலிடம், உளவியல் ஆதரவு மற்றும் வாழ்வாதார உதவிகளை வழங்கி வருவதன் வழியாக பாதிக்கப்பட்டவர்களின் மாண்பை மீட்டெடுப்பதில் தங்களின் நீண்டகால பணியை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றனர். மால்டாவில் நல் மேய்ப்பர் சபையின் இயக்குநராக அருள் சகோதரி டோரிஸ் சாலிபா 40 ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு, உணவு, ஓய்வு, மனநல ஆலோசனை, சட்ட உதவி மற்றும் வேலைவாய்ப்பு அல்லது வீட்டு வசதிக்கான ஆதரவு ஆகியவற்றை வழங்கி வருகிறார். மால்டா மற்றும் போர்ச்சுகல் ஆகிய இரு நாடுகளிலும் நல் மேய்ப்பர் சபை சகோதரிகள் எங்கு அன்பு அதிகம் தேவைப்படுகிறதோ அங்கே இருக்க வேண்டும் என்ற தங்களது வாழ்நாள் லட்சியத்தை வாழ்ந்து காட்டி வருகின்றனர். ஜனவரி 12 திங்களன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து காசா மற்றும் மேற்கு கரையில் கிழக்கு பாலஸ்தீன புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரண மற்றும் பணிமுகமையின் செயல்பாடுகளை தடுப்பதால் பேரழிவு தாக்கங்கள் ஏற்படும் என்று அதன் தலைவர் பிலிப் லசாரினி அவர்கள் எச்சரித்துள்ளார். வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ள லசாரினி அவர்கள், காசா, மேற்கு கரை மற்றும் கிழக்கு எருசலேமில் தீவிரமடைந்து வரும் மனிதாபிமானமற்ற நெருக்கடி நிலை, கல்வி, நலவாழ்வு மற்றும் அடிப்படை சேவைகளை வழங்குவதில் இவ்வமைப்பின் முக்கிய பங்களிப்பை குறித்த விவாதங்கள் முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக கூறினார். காசாவின் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பேரதிர்ச்சிகளை எடுத்துரைத்த அவர், கல்வியை தாமதப்படுத்துவது ஒரு தலைமுறை இழப்பை உருவாக்கும் என்றும் எதிர்கால தீவிரவாதத்தை தூண்டும் ஆபத்தை விளைவிக்கும் என்றும் எச்சரித்தார். அனைத்துலக ஊடகங்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காசா குறித்து தொடர்ந்து செய்திகளை வெளியிடுமாறு பத்திரிகையாளர்களை அவர் கேட்டுக்கொண்டார். ஒன்றிப்பு மற்றும் நம்பிக்கையின் செய்தியாக திருத்தந்தையின் ஆதரவை வரவேற்று தனது நேர்காணலை நிறைவு செய்த லசாரணி அவர்கள், அனைத்துலக சமூகம் இந்த அமைப்பினை புறக்கணிப்பதற்கு பதிலாக தீர்வின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஈரானில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் பொதுமக்களின் போராட்டங்களுக்கு இடையே குழந்தைகள் மற்றும் 11 வயதினர் கொல்லப்படுவதும் காயமடைவதும் குறித்த செய்திகள் தங்களுக்கு மிகுந்த கவலையை அளிப்பதாக யுனிசெஃப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்க மாநிலத்தின் யுனிசெஃப் நிறுவனத்தின் இயக்குனர் எட்வார்ட் பிக்வடர் அவர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நிலை குறித்து நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் என்றும் அவர்களின் துயரத்தில் நாங்களும் துணை நிற்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானிய அதிகாரிகள், போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள், சமூகங்கள் மற்றும் குடும்பங்கள் என அனைவரும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பிக்வடர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.
இதுவரையில் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.